அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். பீட்ரூட் ஜூஸ் தினமும் குடிக்கலாமா இப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு நேயர் கேட்டிருக்கிறாங்க. பீட்ரூட் ஜூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை எடுத்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறது தான். இது ஒரு சாதாரண விஷயம். வெறும் பிளைன் பீட்ரூட் ஜூஸ் தான். இது நிறைய எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பீட்ரூட் இஸ் அ சூப்பர் ஃபுட். நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இதை அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நிறைய நைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ நைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட பிபியை லோ பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்குது. ஸோ ஹை பிபி இருக்கக்கூடியவங்க அல்லது ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடியவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம். ஆனால் லோ பிபி இருக்கக்கூடியவங்க திரும்ப திரும்ப இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் லோ பிபி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இட் மே லீட் டு ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு சைலண்டாக ஹார்ட் இஷ்யூஸ் வர்றதுக்கு கூட இந்த பீட்ரூட் ஜூஸ் அதிகப்படியாக எடுக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ் நிறைய குடிக்கும்போது பீட் யூரியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது உங்களுடைய ஃபேஸு, உங்களுடைய கை கால்கள் கூட ஒரு பர்பிளான ஒரு கலரில் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பட் இட் பியூர்லி டெம்பரவரி, தற்காலிகமானது. சீக்கிரமாக சரியாயிடும். நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறத நிப்பாட்டினாலே அது தானாகவே சரியாகிடும். அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் நிறைய ஆக்சலேட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆக்சலேட்ஸ் இருக்கிறதுனால சம் பீப்புளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எல்லாருக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யாருக்கு அந்த ஆக்சலேட்ஸை மெட்டபாலிசம் பண்ணி வெளியில் தள்ள முடியலையோ அவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, குறிப்பாக பொட்டாசியம் லெவல் ஹையாக இருக்கக்கூடியவங்க, சிகேடி ப்ராப்ளம், அவங்க டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்குறோம், கிரியாட்டினின் ஜாஸ்தி இருக்குது, பொட்டாசியம் லெவல் ஜாஸ்தி இருக்குன்னெல்லாம் சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸு பீட்ரூட் ஜூஸை நிறைய எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது பொட்டாசியம் லெவல் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்னும் பொட்டாசியம் லெவலை ஹையர் அமௌண்ட்டாக மாற்றும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் இன்னும் வர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி பொட்டாசியம் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மட்டும் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறது நல்லது. அதே போல் அவங்களுடைய அந்த லெவல்ஸை ரெகுலர் செக்கப்பில் இருக்கணும். பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தால் கூட ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது வீக்லி 2 வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்களோட பொட்டாசியம் லெவல் நார்மலாக இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து மட்டும்தான் பீட்ரூட் ஜூஸ் அவங்க குடிக்கணும். பீட்ரூட் ஜூஸ் நல்ல இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும். ஆனால் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ மல்டிபிள் ஜூஸ், மல்டிபிள் வெஜிடபிள்ஸ், மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் எல்லா ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிந்த மட்டும் எந்த ஒரு ஃபுட்லேயும் அப்படியே ஸ்டிக்காக இருக்காதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சில பேருக்கு இது டைஜஷன் ட்ரபிளை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு அந்த ஒவ்வாமை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிந்த மட்டும் எல்லா உணவுகளையும் சரிவிகித அளவில் எடுப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். தொடர்ந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கூட எங்களை காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மாஸ்டர் மோனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.